ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில இந்த வியாழக்கிழமையே வந்து இந்த லாங் வீடியோ எடுப்பேன். இந்த பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது, பூஜை ரூம் கிளீன் பண்றதெல்லாம் இந்த 3 நிமிஷம் வீடியோ வந்ததால பார்த்தீங்கன்னா, சுத்தமா அந்த வீடியோ எடுக்கிறதே கிடையாது. சின்ன சின்ன பிட்டு மட்டும் எடுத்துட்டு விட்டுறது. லாங் வீடியோ எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அத பேசி போடுறதுக்கு டைம் வந்து இன்னைக்கு இந்த 1 மாசம் ஆயிப்போகுது. அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதனாலேயே லாங் வீடியோ கிட்டயே வந்து போகறதில்ல. இன்னைக்கு வியாழக்கிழமை கொஞ்சம் பிளானே இல்லாம தான் இருந்தது. என்ன செய்யலாம் அப்படின்ற மாரி. ஏன்னா சாம்பார் இதெல்லாம் வந்து வச்சாச்சு. இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எதுவுமே இல்ல. சரி இந்த தால் மாரி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். பொரிக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்குல இந்த கருணக்கிழங்கு தான் இந்த குட்டியா எதுக்கு வாங்கிட்டு வந்தாருன்னே தெரியல. சரி இது குழம்பு வைக்க முடியாது. கொஞ்சமா போட்டு வறுவல் மாரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக செஞ்சிருந்தேன். எப்பவுமே 65 மசாலா இருக்கும். அததான் போட்டு வந்து செஞ்சுருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு மிளகாய் தூளே போட்டு செஞ்சுட்டேன். ஏன்னா 65 மசாலா இல்லன்றதுனால, கொஞ்சமா வீட்டு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு லெமன் கொஞ்சமா பிழிஞ்சு விட்டு, அப்படியே தோசை கல்ல வந்து போட்டு எடுத்துட்டேன். இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு எடுத்துடணும். ஒரு 3/4 பதம் வந்து வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மசாலாவ போட்டு ஆற வச்சு மசாலாவ போட்டு தோசை கல்ல போட்டு எடுத்தா நல்லாயிருக்கும். இதே மாரி தான் சேப்பங்கிழங்கும் வந்து நான் செய்வேன். ஆனா 65 மசாலா வந்து போட்டு செய்வேன். ஒரு சிலர் கேட்குறீங்க இல்லையா? மசாலா எப்படி வந்து செய்வீங்க அப்படின்ட்டு. நான் வந்து மசாலாலாம் வீட்ல வந்து அரைக்கிறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு இல்ல. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து 65 மசாலா வந்து கடையில வாங்கி தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா வந்து செஞ்சேன்னா, உங்க கூட வந்து ரெசிபியா வந்து ஷேர் பண்றேன். பசங்கள கடகடன்னு ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்காகன்னா, வியாழக்கிழமை வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து பார்க்கறதுக்காகவே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அவங்க இப்படி வாசல் விட்டு கிளம்புனோனே அடுத்தது வந்து டிவி ரிமோட் எடுத்து வந்து ஆன் பண்ணிடுவேன். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீரிஸ் வந்து பார்த்துட்டு உட்காந்து அழுதுட்டு கிடந்தேன். அதெல்லாம் ஒரு வயசுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் இதெல்லாம் பார்த்தா அழறதுக்கு அந்த மாரிலாம் வராது. ஆனா இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எமோஷனல் சீன் வந்தாலே வந்து தார தாரையா வந்து கண்ல வந்து தண்ணி வந்துடுது. அந்த மாரி தான் போன வாரம் வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் அழுற மாரி இருக்கும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல. சீரியலே வந்து முடிச்சுட்டாங்க. அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல வருது அப்படின்ற மாரி. நீங்க யாரெல்லாம் இந்த ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து பார்ப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்து உட்காந்து நிதானமா பார்த்து முடிச்சுட்டு, துணி துவைக்கிற அன்னைக்கு துணி துவைக்கல. ஏன்னா பூஜை பாத்திரம் கிளீன் பண்ற வேலைலாம் இருக்குன்றதால, யூனிஃபார்ம மட்டும் வந்து துவைச்சு போட்டேன். வானமும் பார்த்தீங்கன்னா, மூடிக்கிட்டே தான் இருந்தது. சரி காயுமோ காயாதான்னு சொல்லிட்டு துவைச்சு போட்டு, அதுக்கப்புறம் பூஜை ரூம் பக்கம் வந்திருந்தேன். இன்னைக்கு பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது அப்படின்றத வேலைலாம் கொஞ்சம் லேட் ஆயி போச்சு. ஏன்னா எதனால லேட் பண்ணேன்னு எனக்குமே வந்து தெரியல. மாக்கோல வந்து போடுறதே வந்து விட்டுட்டேன். ஏன்னா பச்சரிசி வந்து எனக்கு கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலுமே அந்த பச்சரிசி வந்து மாவு அரைச்சு போட்டா, அது வந்து ஒரு நாள் வெள்ளையா வந்து பிரைட்டா வந்து தெரிய மாட்டேங்குது. ஒரு மாரி அழுக்கா இருக்கிற மாரியே தெரியுது மாவு அரைச்சு வந்து போட்டா. அதனால சரி பச்சரிசி நல்லா கிடைச்சா மாவு வந்து அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கோல மாவுல தான் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜையும் வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வெத்தல வந்து செடி கீழயே இருந்தது. அதெல்லாம் பறிச்சு வச்சிருந்தேன். வெத்தல மாலை மாரி செஞ்சு கோர்த்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில பூஜை பண்றதுக்காக. இப்படிதான் வியாழக்கிழமை வந்து எனக்கு பரபரப்பா போச்சு.